எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து மாடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சந்தேகமாகவே இருக்கும். ஓகேவா? இப்போ 9th 10th போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? 100 மார்க் கொஷின். நான் ஒவ்வொன்றும் வந்து என்னென்னு சொல்லிக்கிட்டே வரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 14 ஒன் வேர்ட்ஸ் 14 மார்க் வந்து நமக்கு கவர் ஆயிரும். இதில் சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு, ப்ளூரல் ஃபார்ம்ஸு, சஃபிக்ஸு, அப்ரோப்ரியேட் மாடல்ஸு, அப்ரோப்ரியேட்டு பிரேசல் வெர்ப்ஸு, இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு கிராமரும் இதுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸில் வந்து 3 2 மார்க் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், 4 கொடுத்து. ஓகேவா? அடுத்து வந்து பொயட்ரியில் 4 கொடுத்து அதே மாதிரி 3 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணு. ப்ரோஸ் தனியாக, பொயட்ரி தனியாக, சப்ளிமெண்ட் லிட்ரேச்சர் தனித்தனியாக தான் உங்களுக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து 4 யூனிட்டு. ஓகேவா? பொயட்ரியில் அதே மாதிரி 4 கொஸ்டின் கொடுத்து 3 கேட்குறாங்க. அடுத்து வந்து கிராமர் வந்து அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்து 3 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஆக்டிவ் வாய்ஸு அந்த மாதிரி ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸு, சேஞ்ச் த ஃபாலோவிங் இன்டு பேசிவ் வாய்ஸு, காம்பவுண்ட் சென்டென்ஸு, அதுக்கு ஒரு பங்க்சுவேட்டு, ரீஅரேஞ்ச் த வேர்டு. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 2 மார்க்கு. அந்த 2 மார்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற ஒரு 2 மார்க் தான் ரோடு மேப். நெக்ஸ்ட் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. 2 பேராகிராஃப் வந்து ப்ரோஸில், 2 பேராகிராஃப் பொயட்ரியில். 4 கொடுத்து 2 வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொயட்ரிலையும் 4 கொடுத்து உங்களுக்கு வந்து 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரோஸ் வந்து 4 யூனிட் நீங்கள் வந்து நல்லா 3 யூனிட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாலே வந்து நீங்கள் 70% மேலே மார்க் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து வந்து உங்களுக்கு எதில் வந்திருக்கு, சப்ளிமெண்ட் லீடரில் ஒரு 5 மார்க்கு. ஒரு 5 மார்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் கோகரண்ட் ஆர்டர். அதை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அடுத்து வந்து அதிலேயே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு அந்த பேராவை வாசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்து வந்து 4 5 மார்க். இந்த 4 5 மார்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற 5 மார்க். இதில் வந்து உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் வந்துடும். அடுத்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பிக்சரை பார்த்து 5 சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 5 மார்க் வந்து ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு வந்து. 14th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த எரர் இந்த ஃபாலோவிங் சென்டென்ஸ் அண்ட் ரீரைட் தெம் கரெக்ட்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த எத்தனை வார்டு கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. 5 உங்களுக்கு 5 மார்க். ஓகேவா? அடுத்து வந்து போயம் வந்து 5 மார்க் மெமரி போயம். அடுத்து வந்து 2 8 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. 2 8 மார்க் வந்து முலன் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட் லீடர் வரும். ஓகேவா? இது வந்து டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 47 கொஸ்டின் வந்து இந்த பேராகிராஃபை வாசித்து நீங்கள் கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ரீட் த ஃபாலோவிங் போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த லைனை வந்து வாசித்தா இந்த கீழே இருக்கிற 4 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து 10th குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த மாடலில் தான் இருக்கும். இந்த மாடலே படித்தா போதும், நீங்கள் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். முக்கால்வாசி நீங்கள் 4 யூனிட்டுக்கு 3 யூனிட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாலே ஈஸியாக அட்டன் பண்ணி 70% மேலே நல்ல மார்க் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு 10th மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் கொஸ்டின் பேப்பர் போடுவேன். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.